ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த 2வது டெஸ்ட் மேட்சோட 3வது நாள் முடிஞ்சு போயிருக்கு. இந்தியா ஒரு 244 ரன்னால லீட் பண்றா. என்னால இந்த 2வது நாள பத்தி ரிவ்யூ வீடியோ போட முடியல. நான் சொன்னேன் இந்தியா ஒரு 430வது குறைஞ்சு போனா முதல் இன்னிங்ஸ் தான் அடிக்கணும்னு சொன்னேன். அப்ப 310 ஃபார் 5லேருந்து இந்த 430ல தான் அந்த 6வது விக்கெட் விழுந்தது. இதனால தான் நான் சொன்னேன், வாஷிங்டன் சுந்தர் தே ஆர் செலக்டட் ஃபார் ஹிஸ் பேட்டிங் அட் நம்பர் 8. அப்ப ஒரு 60 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கிளாஸ் அவருக்கு இருக்கு. ஒரு 42 ரன் அடிச்சுட்டார். ஆனா, ஈவன் இஃப் இந்தியா had scored less runs, they got to 430 without Washington having to batங்கும்போது, குல்தீப் யாதவ் ஒரு ஒஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் பவுலர். ஹர்ஷ்தீப் சிங்கும் விளையாடியிருந்தா, இந்த 300 ரன் பார்ட்னர்ஷிப்லாம் வந்திருக்காது. 84 ஃபார் 5ல இருந்துட்டு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாலாம் நான் படலை. ஏன்னா இது 84 ஃபார் 5 இஸ் அ ப்ரெஷர் சிச்சுவேஷன். பட் ஜேமி ஸ்மித் அண்ட் ஹாரி புரூக் அண்டர் ப்ரெஷர்னா இல்லைன்னு சொல்லுவேன். அவ ரொம்ப நன்னா அந்த ரோலை டிஃபைன் பண்ணி ஹாரி புரூக் 234 பந்து விளையாடி 70 ஸ்ட்ரைக் கம்மியா விளையாடினா பண்ணவே மாட்டேன். எஸ்பெஷலி அண்ட் தட் கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ். அவரும் சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடி ஜேமி ஸ்மித் வாஸ் த அக்ரெசர். அண்ட் என்ன சொல்றது, நம்ம நிறைய தடவை அப்படி பார்த்துருக்கோம் அந்த ஃபீல்டெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி. எஸ்பெஷலி அந்த 200 ரன் மார்க் வந்தோடனே அப்பதான் அந்த டீப் பாயிண்ட் ஃபீல்டர்லாம் போட ஆரம்பிச்சா. நல்ல வேலை ஹாரி புரூக்கு கிராம்ப்ஸ் வந்தது. அதனால்தான் அந்த கவனம் போய் போல்ட் ஆனர் எனக்கு பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா இப்ப 180 ரன்னால லீட் பண்ணா அட் த எண்ட் ஆஃப் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஒருவேளை அந்த பார்ட்னர்ஷிப் இன்னும் போயிருந்ததுன்னா எந்த போலர் விக்கெட் எடுக்க போறாங்கிறதே யூ டிட் நாட் திங்க் ஹூ வுட்னு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சிராஜ் இந்த அட்டாக்கை பார்த்தா சிராஜ் விக்கெட் எடுக்கலைன்னா வேற யாராலுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆகாஷ் தீப்ப கரெக்டா விளையாடினா இஸ் பிட் எக்ஸ்பென்சிவ் பட் 4 விக்கெட்ஸ் ஐ செட் யூ ஷுட் பிளே. சிராஜ் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் 6 ஃபார் 70. பிரசீத் கிருஷ்ணா நான் அவரோட லெங்க்ஸ் என்ன போடுறதுனால வேலைக்கு ஆகுதுன்னு நான் சொன்னேன். 13 ஓவர்ல 72 ரன்ஸ். அவன் அந்த 6வது ஓவர்லாம் போட்டோம்னே எனக்கு புரியவே இல்லை. ஷார்ட்டா போன்றிருக்கார். சொல்லாம் ஷார்ட் அவுட் சைட் த லெக் ஸ்டம்ப்லாம் போட்டு 6 போறது என்ன லாஜிக்குன்னே எனக்கு புரியல. நிதிஷ் ரெட்டி ஷர்துல் தாக்கூர் ஓவரே போடல. கடைசியில நிதிஷ் ரெட்டி அவருக்கு அடியில அவரை குறைவா ஓவர் போடுற. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்ன தப்பு பண்ணான்னா, இப்ப 84 ஃபார் 5 த சீமர்ஸ் ஆர் பிக்கிங் விக்கெட்ஸ் பட் கோயிங் ஃபார் ரன்ஸ். இப்ப இந்த 162 ஃபார் 5ங்கச்சே ஜடேஜா 3 ஓவர் தான் போட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன்னா 84 ஃபார் 5 2 பேரும் அடிச்சுதான் விளையாட போறா. ஜடேஜா முன்னாடியே கொண்டு 2 you could then keep one seamer at the other end. ஏன்னா ஜடேஜா டர்ன்ஸ் த பால் மோர் தென் வாஷிங்டன் does not turn the ball as much. அதுவும் அந்த கடைசி 2 நாள்லாம் இன்னும் கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கும். although it started holding up a bit today. வாஷிங்டனுக்கு he wasn't as effective today. ஜடேஜா அந்த ஸ்பெல் ஜஸ்ட் பிஃபோர் தே வர் bowled அவுட்ல கொஞ்சம் இக்கனாமிக்கலா போட்டதுனால he bought his economy rate back down. ஆரம்பத்துல ஒரு இக்கானமிக்கல், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அடிச்சுட்டா. ஸோ அந்த கேஸ்ல ஒரு குல்தீப் யாதவ் ஹர்ஷ்தீப் சிங் இருந்திருந்தா தே வுட் ஹவ் நாட் காட் த 300 ரன் பார்ட்னர்ஷிப். நான் கிரெடிட் எல்லாம் நான் எடுக்கவே இல்லை. இருந்தாலுமே இந்தியா எஸ்டாப்ளிஷ் அன் அட்வான்டேஜ். இப்ப நான் சொல்றது ஐ எம் நாட் சேயிங் திஸ் இன் எனி பேட் ஜஸ்ட். எனக்கு இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு படப்படுப்பு அதை என்ன சொல்றதோ, பிகாஸ் தே ஹவ் மேட் அ மிஸ்டேக் இன் த டீம் செலக்ஷன், த டாக்டிக்ஸ். அவ அந்த மேட்சை ஜெயிச்சாலும் நம்ம என்ன இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலான்னு தெரியணும். அடுத்த மேட்ச் பிரசீத் கிருஷ்ணா அவுட், ஹர்ஷ்தீப் சிங் இன், one of Nitish Kumar Reddy and Washington Sundar out based on the bowling and get Kuldeep Yadav in. அதுக்கப்புறமா முகமது சிராஜ் ரெஸ்ட் பண்ணிட்டு பும்ரா கொண்டு வருவேன். ஏன்னா சிராஜ்க்கு இந்த 2 மேட்ச்ல பெரிய ஒர்க் லோடு. இந்த மாற்றம் தான் பண்ணணும்.
இப்ப இங்கிலாந்துன்னு பார்க்கலாம். அவ வந்து நான் வந்து இந்த 84 ஃபார் ரூட் அவுட் ஆன உடனே ஐ ஸ்டில் தாட் தேல் ஸ்கோர் சம் மோர் ரன்ஸ். ஆனா அந்த சமயத்துல ஒரு பெரிய விக்கெட். பென் ஸ்டோக்ஸ பத்தியே நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சீரீஸ்ல ஒரு 2 டிஃபைனிங் இன்னிங்ஸ் விளையாடுவார். எப்ப விளையாடுவார்னு எனக்கு தெரியல. அதனால திருப்பியும் நான் ஒன்றும் ஆச்சரியம்லாம் படல. இப்ப வந்து இங்கிலாந்து என்ன பண்ணணும்னா, இஃப் திஸ் ஆல்சோ கோயின்சைட்ஸ் வித் வாட் இந்தியா நீட் டு டூ டு வின். இப்ப லீட் பை 244. இந்தியா வந்து ஒரு 75 ஓவர் மினிமம் விளையாடிட்டானா, வித் த ரேட் அட் விச் தே ஸ்கோர், தே வில் ஸ்கோர் ஒரு 240 ரன்ஸ் which lead them to 484. ஒரு 500 ரன் தாண்டிட்டு ஒரு 500 ஆஃப் 100 ஓவர்ஸ் மாதிரி ஒரு மினிமம் இங்கிலாந்துக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு திரும்ப ஆரம்பிச்சாலும் அவன் வந்து டார்கெட்டுக்கு தான் போவான். ஏன்னா நிறைய பேட்ஸ்மேன் இந்த டீம்ல டிஃபென்ஸ் விளையாட முடியாது. அதனால தான் ஒரு ஓவர் 500 and 100 ஓவர்ஸ்ங்கிறச்சு இஸ் கோயிங் டு கோ ஃபார் த டார்கெட். இப்போ இங்கிலாந்து என்ன பண்ணணும்னா, இது நான் 200ன்னு சொல்றதே ஜாஸ்தி. ஆனா 200 ரன் இன்னும் 200 ரன்க்கு அடியில he has to bowl out இந்தியா. ஏன்னா அப்ப வந்து 400 and பிரிட்டன் ஒரு மேக்ஸிமம்னா 444 இன் ஜஸ்ட் ஓவர் ஒரு 100 ஓவர்ஸ் ஒரு 115 120 ஓவர் மாதிரி வந்ததுன்னா, அப்ப வந்து 2 டிஃபென்சிவ் பவுலர் திரும்பினாலுமே எல்லாருமே பவுண்டரியில் நிறுத்தி வச்சானா வேலைக்கு ஆகாது. பிரசீத் கிருஷ்ணா அவர் போடுற லெங்க்ஸ் போடுறதுனா வேலைக்கு ஆகாது. அந்த மாதிரி பண்ணானா இங்கிலாந்து ஸ்டில் காட் தானே. இங்கேருந்தே ஒரு 300 பார்ட்னர்ஷிப் அடிச்சுட்டானா, பேஸ்ட் ஆன் த டாக்டிக்ஸ் ஆஃப் இந்தியா, இங்கிலாந்து would have a chance in that case. ஆனா இந்தியா வந்து ஒரு 200 ரன்க்கு அடியில ஆல் அவுட் ஆகிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதனால தான் இந்த மேட்ச் டிஸ்பைட் த 300 பார்ட்னர்ஷிப் ஷோரா இந்தியா தான் ஜெயிப்பான்னு நான் நினைக்கிறேன். எப்படி 1-1 கோயிங் டு தட் டெஸ்ட் மேட்ச். இந்த மேட்சுக்கு 5வது நாள் ரிவ்யூ போட்டு மோர் ஸோ பி டாக்கிங் அபவுட் த ப்ரீவியூ ஆஃப் த நெக்ஸ்ட் மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்டுங்க. இஸ் மை ஒப்பீனியன். வாட்ச் யூர்ஸ்.